டூட் ரிவ்யூ. இந்த படத்தை பற்றியோ இல்லை மற்றவங்க ஆக்டிங் பற்றியோ சொல்கிறதுக்கு முன்னாடி சரத்குமார் ஆக்டிங் பற்றி இதில் சொல்லியே ஆகணும். வேறு லெவல் பண்ணி வச்சுருக்கான் மனுஷன் இந்த படத்தில். செம்ம ஃபன்னாக, அதே ஈக்குவலாக வந்து டெரராகவும் இருக்கும் படம். செம்ம ஆக்டிங். சரத்குமாருக்கு பார்க்கலாம் படம். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த படம் வந்து ஒரு கதையாக சொல்ல போனோம்னா கொஞ்சம் சுமாரான கதை தான். எப்பவும் போல் ஒரு சுமாரான கதையை எடுத்துகிட்டு கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வச்சு செம்மையாக எடுத்து வச்சுருப்போம் பிரதீப். இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி போகும். ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வரைக்குமே வந்து ரொம்ப கிரிப்பிங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். என்னென்னா சம்டைம்ஸ் இந்த ஆப்ஷன் கிடச்சிருக்கும். அந்த அந்த படம் பார்த்திங்கன்னா புரியும். அதுலேருந்து வெளியே போகிறதுக்கான ஆப்ஷன் கிடச்சிருக்கும். ஸ்டில் அதை யூஸ் பண்ணிக்காமல் நான் இவனுக்கு நல்லது பண்ணுவேன், அவனுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி படத்தை இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மெசேஜ் என்னென்னா வந்து இந்த ஆணவ கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மெசேஜு. ஸோ படமாக பார்த்தா ஓகேஷான படம் தான் இது. ஆக்டிங் சொல்ல போனோம்னா லவ் டுடே ட்ராகன் மாதிரி இது இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பிரதீப். அதே மாதிரி தான் இருந்துச்சு, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. மேபி இன்னும் 2 படம் நடித்தார் அப்படின்னா மைட் கெட் போர்டு. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமார் தான். ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் வாயில் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் இவன் சும்மா தனியாக போயிட்டுருப்பான். ஸோ ரொம்ப நல்லவனாக இருக்குது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தில். அப்படி நல்லவனாகவே இருக்கணும்னு நினச்சா நீ அங்கேருந்து எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் உனக்கு வாயில் தான் வைப்பாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ மூவ் ஆன் ஆகி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். ஓகே, மமிதா பைஜு பிரேமலூரில் பார்த்து ரொம்ப க்யூட்டாக அழகாக ரசிச்சிருந்தோம். இந்த படத்தில் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்து செவிலோட அப்பி மூடிட்டு போக மாட்டியாடி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸ்டில் இட்ஸ் அ குட் ஆக்டிங் ஃபார் மமிதா பைஜு. கூட ஒருத்தர் வருவான், அவனுக்கு பதில் ஒரு நல்ல கேரக்டர் போட்டிருந்தா நல்லா ஸ்டாண்ட் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பரிதாபங்கள் பாஸ்கர் தானே பேர் தெரில. ஹீ டன் அ குட் ஜாப். ஒரு நல்ல பிரேக் த்ரூ மூவிக்கு. பார்க்கலாம், தீபாவளிக்கு பார்க்கலாம், ஒன்றும் பெருசாக தப்பு வராது.